மகர்ஷிகள்லாம் சந்தோஷமாக தேவ பிரஜாகை வந்து பரத்வாஜரிடத்துல பெருமாள் வருவதாக சொன்னார் என்று தெரிவித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதன் பிரகாரமே ஸ்ரீ ராகவன் சுபமான முகூர்த்தத்துல யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை முதலியதான சதுரங்க சேனைகளோட புறப்பட்டு அயோத்திக்கு வடக்கே இருக்கக்கூடியதான ஒவ்வொரு நாடுகளிலையும் திக்விஜயம் செய்து கொண்டு இமயமலைக்கு வந்து சேருகிறார். ஹிமாச்சல பிரதேசேஷு சஞ்சரன் முனிவிசகே ஸ்ரீகண்ட நகரம் பிராபே சுரம் தேவ நிர்மிதம் தத்ரத்யா முனய சர்வே மனுஜாச்சே கிருதாதரா ராகவம் பூஜயாமாசு பரமோத்சவ கௌதுகாகா வீரசமீரே கங்கா தீரே சுந்தர ஹிமகிரி சிகரே போருகதிகரே முனி பரிவாரே சஜ்ஜன மண்டல மனோகரே விலசதி ஸ்ரீகண்ட நகரே வீரோ விரஜித மணிமஜ மந்திரே விலசதி ஸ்ரீகண்ட நகரே. ராமபிரான் எழுந்துள்ளிருக்கிறத கேள்விப்பட்டு பரத்வாஜர் ஓடி வந்து ராமபிரான அழைத்து விசேஷமாக சந்தோஷமாக திருவாராதனம் பண்றார். அந்த கண்டம் என்னும் கடிநகரிலேயே ராமபிரானுக்கு ஒரு பெரிய ஆலய நிர்மாணம் பண்ண எம்பெருமான் அங்கு தங்கினான். தத்ரீவன் யவசத்ராமஹா சீதையா விஹரன் கிரஹு யதா பூர்வம் சித்திரகூட்டே ததா லக்ஷ்மண சேவிதா சுபக சித்திரகூட்டோசௌ என்றபடி முன்பு வனவாசத்துல பிராட்டியோட சித்திரகூட்டத்துல எம்பெருமான் எப்படி தங்கியிருந்தாரோ அதுபோல இமயமலையிலையும் இந்த கண்டம் என்னும் கடிநகரிலே தங்கியிருந்தார் என்று அதனால இது ஒரு திவ்ய தேசமாகிறது. தங்கஜை மூக்கும் தனயனை தலையும் தடிந்த எந்தாசரதி போய் எங்கும் தன் புகழாய் இருந்து அரசாண்டையும் புருடோத்தமன் இருக்கை கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கடுவினை களைந்திடகிற்கும் கங்கையின் கரை மேல் கை தொழ நின்ற கண்டமில்லும் கடிநகரே தங்கஜை மூக்கும் அங்கு உள்ளது ராமபிரான் தான். இப்பொழுதும் கோவில் அங்க எழுந்துள்ளிருக்கிறது ராமபிரான் தான். ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றதும் ராமபிரானத்தான். தங்கஜை மூக்கும் தனயனை தமையனை தலையும் தடிந்த எம் தாசரதி போய் தங்கை சூர்பனகை அவளுடைய மூக்கிலிருந்து ஆரம்பிச்சு ராவண சம்ஹார பரியந்த அவதார காரியம். தங்கஜை மூக்கும் அதான் முதல். தமையனை தலையும் தடிந்தயம் தாசரதி போய் எங்கும் தன் புகழாயிருந்து அரசாண்டையம் புருஷோத்தமன் இருக்கை. தட்சிண தேச பரியந்தம் திக்விஜயம் பண்ணியாச்சு. இனிமேல் வடதேசம் முழுவதும் திக்விஜயம் பண்ணும்படியாக பாரத தேசம் பூரா தன் புகழ் தான் சென்று தன் அரசாக ஆக்கி ஆண்டையும் புருஷோத்தமன் ராமபிரான் இருக்கும் இடம். கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாபேபியா விஷ்ணு லோகம் சகச்சதி என்ற வியாச வாக்கியம் பெரியாழ்வார் திருவுள்ளத்துல. அதனால அவர் சொல்றார் கங்கை கங்கை என்ற வாசகத்தாலே. நாம் இங்க குளிக்கிற இடத்திலே கங்கை கங்கை அப்படின்னு சொல்லிட்டாலேயே கடுவினை களந்திடகிற்கும் சமஸ்த பாபங்களும் போகும்படியா கங்கையின் கரைமேல் கைதோழ நின்ற அத்தகைய கண்டம் என்னும் கடிநகரே. ஏன் போய் ராவணன் தலையை போய் அனாவசியமாக ஏன் கிள்ளணும் அப்படிங்கிறார் வியாக்கியானத்துல. இந்த இடத்துக்கெல்லாம் மணவாள மாமிகள் வியாக்கியானம் பிரியாச்சான் மேல வியாக்கியானம் லுப்தமா போயிடும். 4000க்கும் பிரியாச்சான் மேல வியாக்கியானம் லுப்தமா போனதும் அதை பூர்த்தி பண்ணுகிறார் சுவாமி மணவாள மாமுனிகள். மிதுனத்தை முறையிலே விரும்பாமல் முறைகிட விரும்புவார் பெரும் பேரு இது என்று சொல்லுகிறார். பிராட்டியும் பெருமாளியும் சேர்த்தே வழிபடணும் அப்படிங்கிறது சம்பிரதாயம். பெருமாளியும் பிராட்டியும் பிரிச்ச பார்த்தார்கள் அவர்கள். யாரு? தங்க தமயம். தங்கை சூர்பனக பிராட்டியை பிரிச்சு விட்டு பெருமாளை கொண்டு போய் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாள். தமையன் பெருமாளை பிரிச்சு விட்டு பிராட்டியை கொண்டு போகணும் என்று நினைச்சான். ரெண்டு பேருக்கும் பனிஷ்மெண்ட். மூக்கும் தலையும் தடிந்த உடனே கைமேல் பலன் கிடைச்சுவிடும். அதனால மிதுனத்தை முறையிலே விரும்பாமல், முறை எதுனா திவ்ய தம்பதிகளை சேர்த்து சேவிக்க வேண்டாமோ, முறைகட விரும்புவார்
பெரும் பேரு. சேர்த்து வழிபட்டவர்கள் யாருன்னா திருவடி ஹனுமான். 2 பேர்களையும் சேர்த்து வழிபட்டார் ஹனுமான் சர்வத்திர பூஜ்யலே. பெருமாளுக்கு மேல போயிட்டார். எங்க பார்த்தாலும் ஹனுமார் கோவில் தான். ஒரு நாள் ராமர் கோவில் ஹனுமான் கோவில் இருந்தா கூட கூட்டம் ஹனுமார் கோவில் தான். அவ்வளவு பேர்களும் திருவடியை ஆசிரிக்கிறார், ஹனுமான ஆசிரிக்கிறார். ஆனால் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து அனுபவிச்சதுனால தானே கண்டம் என்கின்ற கடிநகர் இன்றும் தேவப்பிரயாகி என்கின்ற பெயரிலே ஹிமாச்சல பிரதேசங்களிலே புகழ்ந்திருக்கு. ஹரித்வார் தாண்டி அதுக்கு பிறகு ஹரித்வாரம் என்கிற பீடபூமிக்கு கங்கை வந்து சேருகிறாள். ஹரியை அடையக்கூடிய துவாரம். ஹரி பத்ரிகாசிரமத்தில் உள்ள நாராயணன் அவனை தரிசனம் பண்ணுவதற்கு போகிறதுக்கு முதல் வாசல் ஹரித்வாரம் என்று அதுக்கு பெயர். பத்ரி யாத்திரை போகிறவர்கள் ஹரித்வாரம் வழியாத்தான் போகணும். அப்படிங்கிறதுனால பெரிய பெருமாளை சேவிக்க ஸ்ரீரங்கம் போனா ஒரு ராஜகோபுரம் முன்னாடி புகுந்து பெருமாளை சேவிக்க போகிறது போல ஹரித்வாரத்துல புகுந்துதான் பெருமாளை சேவிக்க போகும்படியான பகவான அடையறதுக்கு ஒரு துவாரம் வாசலாக இருப்பதனாலேயே இந்த இடத்துக்கு ஹரித்வாரம்னு பெயரா. ஹரித்வாரே யதாயாசா தேவி விஷ்ணுபதி சுபா ததேவ தீர்த்த பிரவரம் சுரானாமபி துர்லபம் என்று தேவலோகத்துல தேவ கங்கை ஓடின போதிலும் கூட தேவர்கள் எல்லாம் ஹரித்வாரத்துல கங்கையை தீர்த்தமாடணும் என்று ஆசைப்பட்டு இங்க வருகிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். ஹரித்வார கஷேத்திரத்தினுடைய பெருமை. முக்தி தரும் நகரேழ ஹரித்வாரம் ஒன்று. அயோத்தியா, மதுரா, மாயா 7 நகரிலே மாயா அப்படிங்கிற நகரம் தான் ஹரித்வாரம் என்று சொல்லப்படுகிறது. அதனால முக்தி தரும் நகரேழில் இதுவும் ஒன்றாக இருக்கு. இந்த கஷேத்திரத்தில் தனித்தனியான கட்டங்கள் இருக்கு. கனகலம், ஜுவாலாபுரம் முதலியான பிரதேசங்கள். முன்பொரு நாள் தட்சயஜ்யம் நடந்த இடம் இது என்று சொல்லப்படுகிறது. தட்சன் தன்னுடைய பெண்ணான தாட்சாயணியை சிவபெருமானுக்கு கொடுத்திருந்தான். ஆனால் சிவனிடத்திலே அவனுக்கு மதிப்பு இல்லை. சபையிலேயே யாரும் திட்டமாட்டா. கழுப்புவாரிடத்துல போய் குறை சொல்லுவா. ஒரு பெரிய சபையில ஒத்தரையும் அப்படி நிந்திச்சுட மாட்டா. சபையிலேயே வெட்கமில்லாம நின்றபடினவன் 2 பேர். ஒருவன் தட்சன், ஒருவன் சிசுபாலன். கேட்பாரு செதிசூடு கீழ்மை வசதிகளே வயம். 4 பேரை மத்தியில வச்சிருந்து ஒருத்தரை திட்டினா எப்படி இருக்கும்? அவளுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்க. சிவனே 4 பேரும் மத்தியில ஹேளனம் பண்ணி திட்டினான். தான் பெண்ணை கொடுத்துட்டோங்கிற ஒரு அகம்பாவத்தினால சிவனேன்னு எழுந்து போயிட்டார். கொஞ்ச நாள் வரையிலும் அவர்கள் மறுபடியும் சந்திக்கிறது இல்லை. ஆனால் தட்சனுடைய பெண் தாட்சாயணிதான் சிவனுக்கு மாலையிட்டு இருக்கிறார். சிறு குழந்தை தாட்சாயணி இங்க யஜ்ய மகோத்சவம் ஒன்று நடத்துறார். அதுக்கு வரணும்னு அங்க வர, ஆனால் அங்க மதிப்பு இல்லாதபடி போக தன்னை மதிக்கலைங்கிற வருத்தம் கூட தேவிக்கு இல்லை. சிவத்வேஷியான இவனை பார்த்து மனது நொந்து உடனே நாம் ஒரு சிவபக்தனுக்கு பெண்ணாக பிறந்து சிவனுக்கு மாலையிடலையே என்று மனம் வருந்தி தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணிவிட்டாள், பொசுக்கி விட்டாள். அப்படி பொசுக்கி விட்டதுனால அந்த இடத்துக்கு ஜுவாலாபூர், ஜுவாலைன்னா அக்னி இல்லையா, ஜுவாலாபூர் அப்படின்னு பேரு அந்த கஷேத்திரம் இன்னைக்கும் அங்க இருக்கு. தாட்சாயணி அக்னியில் விழுந்து பொசுங்கி அடுத்த அவதாரமாக பர்வதராஜ குமாரியாக தோன்றி பார்வதியாக ஆகி சிவபெருமானுக்கு மாலையிடுறாள். அதே சிவபெருமானுடைய புத்திரியாக தோன்றி. ஆனால் தாட்சாயணி மறைந்ததுமே நாரதர் போல் சிவபெருமானை தூண்ட தட்சயஜ்யத்தை துவம்சம் பண்றார் சிவபெருமான். வந்து தட்சயஜ்ய துவம்சமாகி தேவர்கள் எல்லாரும் பயந்து ஓடி சிவபெருமான் கைலாசம் சென்ற பிறகு எல்லா தேவர்களும் பிரம்மதேவனிடத்தில் போய் முறையிட பிரம்மா தேவர்கள் எல்லாரையும் அழித்துக் கொண்டு சிவனை சமாதானம் பண்ண சிவன் உடனே மறுபடியும் தட்சயஜ்யத்திற்கு வந்து தட்சயஜ்யத்தில் தட்சண கடிந்தார். தட்சனுடைய தலையை வீரபத்ரங்கிற சிவ பார்ஷதர் வெட்டி எரிஞ்சுட்டார். மறுபடியும் தட்சண பிழைப்பு மூட்டி யஜ்ய மகோத்சவத்தை நடத்த அப்போது யஜ்ய குண்டத்திலே இருந்து ஸ்வயம் பகவானே ஆவிர்பவிக்கிறார். தரிசனம் பிரபது தேஷாம் சுராணாம் அபிதுர்லபா சங்கசக்கரதர ஸ்ரீமான் நீலஜீபூத சந்நிபா பீதாம்பரதர ஸ்ரக்வி யஜ்யோ யஜ்ய பலப்பிரதா. அப்படி தோன்றிய பகவானே கர்வமுடைய தட்சன் இப்பொழுது வினயம் வந்துட்டதனாலே அந்த பகவான ஸ்தோத்திரம் பண்றான். ஸ்வாகதம் சர்வதேவேஷ ஸ்ரீனிவாச நமோஸ்துதே பிரசீதந்தி சுரா சர்வே பிரசன்னே த்வஜி மாதவா. ஹே ஸ்ரீனிவாச, தங்களுக்கு சுவாகதம். நீர் ஒருவர் பிரசன்னமானால் எல்லா தேவதைகளும் பிரசன்னமாயிடுறார். ஒரு மரத்தினுடைய அடிவேருக்கு தண்ணீர் விட்டுவிட்டா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் மறுபடியும் வாடியதெல்லாம் புஷ்பங்கள் எல்லாம் புஷ்டி ஆயிடுறது போல எல்லாவற்றுக்கும் எல்லா தேவர்களுக்கும் மூல காரணமாக இருக்கிறதுனால பகவான ஆராதித்தால் எல்லா தேவதைகளுமே பிரசன்னமாயிடுறார்கள். எம்பெருமானே யஜ்ய கர்த்தா, அவனே யஜ்ய ஸ்வரூபன், யஜ்ய பலப்பிரதன், யஜ்யங்களாலே ஆராதிக்கத்தக்கவன், யஜ்யங்களுக்கும் ஈஸ்வரன் அவன். எல்லா தேவதைகளும் உன்னுடைய அங்கத்திலிருந்து தோன்றியவர்கள். அவர்களுக்கெல்லாம் நீயே அந்தர்யாமியாக இருக்கிறாய். அதனால இந்திரன், அக்னி, யமன், வருணன் முதலிய தேவதைகளாக யஜ்யத்தில் வழிபட்டாலும் அது உண்மையே வழிபடுறதாக ஆகிறது என்று ஞானிகள் தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி எவர்கள் ஞானத்தோடு யஜ்யங்களை செய்தார்களோ அதுவும் பலனை விரும்பாதபடி ஈஸ்வரனுடைய ஆஜ்ஞை என்றும் ஈஸ்வரனுடைய ஆராதனம் என்றும்
ஈஸ்வரனுக்கே அர்ப்பணம் என்றும் யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அதே கர்மாவே ஞானத்தை கொடுத்து விடுறது, சித்த சுத்தியை கொடுத்து விடுறது. ஆனால் நான் செய்கிறேன் என்கின்ற அகம்பாவத்தோடு, இதனுடைய பலன் தனக்கு என்கின்ற எண்ணத்தோடு எவர்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு பல ஓட்டை உடையதாகிய ஓடத்தில் ஏறிக்கொண்டு ஒரு நதியை தாண்ட முடியாதே. அதுபோல இந்த கர்ம மார்க்கமாகிய ஓடம் பல ஓட்டைகள் உடதாம். கர்மப்ளவம் சுகிருடம் மன்யமானானி கிருபாநிதே ஞானகதிம் பிரதர்ஷே சமுத்தரத்வம் மாதృశాன் கர்மமூடான் ஜகத்குரோ தீனதயாநிதே துவம். அந்த கர்மமயமாகிய ஒரு ஓடம், அதுல பல ஓட்டை. என்ன ஓட்டைன்னா மந்திரலோபம், தந்திரலோபம், திரவியலோபம், ஆஜ்யலோபம், கிரியாலோபம், எல்லா குறைபாடுகளும் அதுல இருக்கு. மந்திரம் சரியா உச்சரிக்கிறது இல்லை, திரவியங்கள் எப்படி சேகரிக்கணுமோ அப்படி சேகரிக்கிறது இல்லை, கிரியைகள் சரியா செய்யறது இல்லை. இவ்வளவும் லோகமுடையதான ஒரு யஜ்யத்தை பண்ணினா அது நமக்கு ஈஸ்வரனுக்கு உகந்திருக்கும் என்றோ நமக்கு அது பலனை கொடுத்துடும் என்றோ எப்படி சொல்ல முடியும்? ஆனா அதுல என்ன ஹீனம் இருந்தாலும், மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம் ஜனார்தனா யத்புதம் து மயாதேவ பரிபூர்ணம் ததஸ்துதே என்று எவ்வளவு குறைவுபாடு இருந்தாலும் உன் திருவுள்ளத்தினாலே அதை பரிபூர்ணமாக ஆக்கிக்கொள் என்று சொல்லி கிருஷ்ணார்ப்பணம் என்று நாம் அர்ப்பணம் பண்ணிவிட்டோமானால் அதை பகவான் சரி பண்ணிக்கிறான். ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற தாயார் அந்த குழந்தை ஸ்லேட்டில் பெரிய ராக்கு சின்ன லா போட்டு, சின்ன ராக்கு பெரிய ரா போட்டு, அல்லது ஒரு இடத்துல தாவ விட்டு, ஒரு இடத்துல டாவ விட்டு, பெரிய நாக்கு சின்னதா போட்டு ஆக எழுதி கொண்டு வந்துடுது. தாயாரத்தை கொண்டு காட்டிடுது. தாயார் என்ன பண்றா, அது எந்த இடம் தவறுதலாக இருக்கோ அது எல்லாத்தையும் தானே கரெக்ட் பண்ணி அப்புறம் அதனுடைய பலப்பத்தை வாங்கி மார்க் போட்டு அது கையில கொடுக்குறான்.